الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். டிஎன்டிஜேவின் மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ரமலான் நிகழ்ச்சியாக இந்த மக்கள் மேடை நிகழ்ச்சியை நாம நடத்த இருக்கிறோம். இதுல இன்றைக்கு உலகம் முழுவதும் அதிகமான மக்களுக்கு தேவையாக இருப்பது மகிழ்ச்சி தான் அப்படிங்கறதுதான் யதார்த்தமான விஷயம். மகிழ்ச்சிக்காகத்தான் மனிதர்கள் அதிகமாக பாடுபடுறாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகுவதற்கு அதிகம் தேவை பணமா மனமா அப்படிங்கிற ஒரு டாபிக்கை எடுத்து தலைப்பை எடுத்து அது சம்பந்தமான குர்ஆன் ஹதீஸ் அதுல உள்ள செய்திகளை நம்ம சொல்ல இருக்கிறோம். இன்னைக்கு உலகம் முழுவதும் எல்லாம் மகிழ்ச்சியை நோக்கி தான் என்ன செய்யறாங்க. இதுல மகிழ்ச்சி கிடைக்காதா, இதுல ஆனந்தமாக நம்ம இருக்க முடியாதா, குடும்ப பிரச்சனைகளை சரி செய்வதற்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பல விதங்கள்ல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு சாரார் என்ன சொல்றாங்க, மகிழ்ச்சிக்கு பணம் வேணும், பணம் இல்லைன்னா என்ன செய்ய முடியுது, பணம் தான் முக்கியமானது, பணம் இருந்தா நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என்னதான் பணம் இருந்தாலும் என்னங்க செய்யறது, மனம் இருக்கணும்ல, மனம் இருந்தாலும் சந்தோஷம் இருக்கும். ஒரு வீட்டுல மகிழ்ச்சியா சந்தோஷமா ஆனந்தமாக இருப்பதற்கு மனம் ரொம்ப முக்கியமானது, பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் சொல்றாங்க. இப்போ ரெண்டு தரப்புல இருந்து வந்திருக்கிறாங்க. பணமேங்கிற தரப்புல இந்த மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பணம் முக்கியமானது அப்படிங்கிற வாதிடுறதுக்கு தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய பேச்சாளர்களாகவும் நிர்வாகிகளாகவும் இருக்கிறவங்க இந்த பக்கத்துல வந்திருக்கிறாங்க. இந்த பக்கத்துல உள்ள எப்படின்னு சொன்னா, மனம்தான் முக்கியமானது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய பேச்சாளராகவும் நிர்வாகிகளாகவும் இருக்கிறவங்க வந்திருக்கிறாங்க. பணம் தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை உதாரணமா சொல்லலாம். ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, நல்லா சம்பாதிச்சு தனது மனைவிக்கு தேவையான குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரத்தெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு. அவ மனைவி ஊட்டிக்கு போனோம், கொடைக்கானல் போனா இந்த வண்டி அனுப்பிச்சிருந்தேன், கார் அனுப்பிச்சிருந்தேன், குடும்பத்தோட போய் ஊட்டியில ஜாலியா இருந்துட்டு வந்துருங்க, குடும்பத்தாருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறாரு. நம்ம குடும்பத்திற்கு பொருளாதாரத்தை கொடுத்தா மகிழ்ச்சி கிடைச்சது சொன்னா, நான் பணம் சம்பாதிக்கணும்ல, அதனால எனக்கு வியாபாரம் இருக்கு, தொழில் இருக்கு, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. அப்ப ஒரு கட்டத்துல அந்த பெண் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, என்ன ஒரே வியாபாரம் தொழில் பிசினஸ் கம்பெனி இது மாதிரி இருக்கிறீங்கள, என்னோட சிறிது நேரம் நீங்க கழிக்க மாட்டீங்களா, சம்பாதிக்கணும்ல, சம்பாதிச்சதான குடும்பத்துல சந்தோஷமா இருக்க முடியும், அது பணத்தை தூக்கி மண்ணில் போடுங்க, என்னோட நீங்க நேர செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தேன்னு சொன்னா, மனமே அப்படிங்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா, மனைவி என்ன செய்யறாங்க, கணவனிடத்துல கேட்கிறாங்க, ஒரு ஊட்டி கொடைக்கானல் போனா நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படி சொன்ன உடனே ஊட்டியை வரைஞ்சி காமிச்சு, இதுதான் ஊட்டியில இப்படிதான் போகணும், இப்படிதான் சேரணும், மழை இங்க இருக்கும், இங்க நீர் ஓடைகள் இருக்கும் அப்படிங்கிறாரு. உடனே அந்த மனைவி அற்புதமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா. எவ்வளவுதான் மனசுன்னு இருந்தா கூட அந்த குடும்பத்தில் மன மகிழ்ச்சி வருவதற்கு பொருளாதாரம் தேவைப்படுது. அப்ப இரண்டு தரப்புல உள்ள விஷயங்களையும் நம்ம பார்க்கும்போது, ஒரு குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியோட இருக்க வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரமும் தேவைப்படுகிறது, அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனமும் தேவைப்படுகிறது என்று இரண்டு தரமான கருத்துக்களை சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. அது சம்பந்தமான விஷயங்களை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். இதுல என்ன அப்படின்னு சொன்னா, டிஎன்டிஜேவனுடைய சிறப்பு அழைப்பாளர்களை வந்திருக்கிறாங்க. அதுல காஞ்சி இப்ராஹிம் மாநில பொருளாளராக இருக்கிறாங்க. முகமது அவங்க மேலாண்மை குழு உறுப்பினராக இருக்கிறாங்க. மயிலு ரஹீம் அவங்க தணிக்கை குழு தலைவராக இருக்கிறாங்க. முகமது யாசர் மாநில செயலாளராக இருக்கிறாங்க. இவங்க சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்துல மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது பணமா மனமா? முதல்ல நீங்க ஆரம்பிங்க, விக்ரம்லா பாய் ஆரம்பிங்க.
குடும்ப மகிழ்ச்சிக்கு பணம்தான் மிக முக்கிய அங்கம் வகிக்கின்றது என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போல நிரூபிக்கலாம். எப்படி? 1980களில் நாட்டு நடப்பு வீட்டு நடப்பு ரெண்டையும் பாருங்களேன். நீங்க 1ஆம் தேதி எப்போ பிறக்கும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருப்பாங்க. தந்தை 1ஆம் தேதி மாலை சம்பள கவரோட வருவாரு. வந்தோடனே சாதாரணமா வந்துட மாட்டாரு. அவர் வந்து என் மகளுக்கு எந்த இனிப்பு பிடிக்கும், சோளா ஹல்வாவா அதுவா இதுவா என்று அதை வாங்கிட்டு வருவாரு. மகனுக்கு என்ன பிடிக்கும், மனைவிக்கு என்ன பிடிக்கும், ஒரு பை நிறைய வாங்கிட்டு வருவாரு. அந்த குதூகலம் இருக்க அது சொல்லி மாறாது, அனுபவிச்சாதான் தெரியும். அப்ப வந்து ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு பொருளாதார பணம் ரொம்ப முக்கியங்கிறது நமக்கு விளங்குதா இல்லையா? இது மட்டும் இல்ல, துபாய்க்கு பையன் வேலைக்கு போயிருக்கான். 2 வருஷம் கழிச்சு வர்றான். வரும்போது என்ன செய்வா? வெறும் கையோட வந்துருவானா? 3 மாசத்துக்கு முன்னாடியே லிஸ்டே போகும். டே தங்கச்சிக்கு இது வாங்கிட்டு வா, உங்க அண்ணனுக்கு இது வாங்கிட்டு வா, டே அண்ணன் உன்னை பாடுபட்டு படிக்க வச்சாண்டா, இதெல்லாம் சொல்லி ஒரு லிஸ்டே வரும். ஒரு பொருளாதாரத்தை திரட்டினா தான் வந்து மகிழ்ச்சி வருது அப்படிங்கிறீங்க. ஆமா, ஓகே ஓகே ஓகே. இது அப்போ அவர் வந்தோடனே அந்த குடும்பமே அன்னைக்கு மகிழ்ச்சியை தாண்டவமாடும். இது மட்டும் இல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்து பெண்கள் வரேன் உங்களுக்கு அடுத்த அவங்கள்ட்ட கொடுங்க. ஒரு மனிதனுடைய குடும்ப ஆரம்பமே திருமணம் தான். இஸ்லாத்தினுடைய அடிப்படையே ஒரு திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா பெண்ணுக்கு மகர் கொடுத்து தான் திருமணம் முடிக்கணும். அப்ப பெண் என்ன மகர் கேட்கிறாங்களோ அதை கொடுக்கக்கூடிய சக்தி நம்ம இடத்துல இருக்கணும். என்கிட்ட மனம் இருக்குது, நான் கொடுக்கிறேன், அல்லது நான் திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதை மனம் முடிப்பதற்கு எத்தனை பெண்கள் தயாராக இருக்கிறாங்க? இயல்பாகவே எடுத்துக்கிடுவோம். அது இல்ல, நீங்க இன்னைக்கு ஒரு 5 பவுன் நகை கேட்டாங்கனாலும் சரி, மகர் இருக்குன்னு கேட்டாங்கனாலும் முடிப்பதற்காக வேண்டிய பணம் சம்பாதி பொருளாதாரம்ங்கிறது குடும்பத்தினுடைய ஆரம்பமே பொருளாதாரத்தை வச்சுதானே இருக்குது. இன்னைக்கு அதுதானே இயல்பாகவே குடும்பத்தினுடைய ஆரம்பம் பொருளாதாரம் தான். இதை வச்சுதான் அனைத்து விஷயங்களும் நடந்து கொண்டு மகிழ்ச்சி குடும்பத்துக்கான மகிழ்ச்சியே பொருளாதாரத்தை வச்சுதான். குர்ஆன்ல பல இடங்கள்ல குடும்ப வாழ்க்கைக்கு அதிகமாக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது பொருளாதாரம் என்ற விஷயத்தை மையப்படுத்தி அல்லாஹ் நமக்கு சில வரலாற்று சம்பவங்களை சொல்லி காட்டுறான். யூசுப் என்ற அத்தியாயத்தை புரட்டி பார்த்தோம்னா, யூசுப் நபி அவங்களுக்கு இறைவன் வழங்கிய ஒரு முக்கியமான சிறப்பு பண்பு, பிற மனிதர்கள் காணக்கூடிய கனவிற்கான விளக்கத்தை அல்லாவின் புறத்திலிருந்து பெற்றுக் கொடுப்பாங்க. அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியார் ஒரு கனவு காண்றாரு. 7 மெலிந்த மாடுகள் 7 கொழுத்த மாடுகளை சாப்பிட்ற மாதிரி கனவு காண்றாரு. காய்ந்த கதிர்களை வந்து கனவு காண்றாரு. இந்த கனவிற்கான விளக்கம் புரியாம மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அதுல ஒருவர் யூசுப் நபிக்கு இதுக்கான விளக்கம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க. யூசுப் நபி அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த நாட்டுல அடுத்த 7 ஆண்டுகள் செழிப்பா வந்து விவசாயம் இருக்கும். அதன் மூலமா நீங்க திரட்டக்கூடிய கதிர்களை எல்லாம் உங்களுக்கு தேவைக்கு போக மிச்சம் இருக்கக்கூடிய கதிர்களை கதிரிலிருந்து தானியத்தை வந்து எடுத்துடாம கதிராவே நீங்க சேமிப்பு கடன்களை பத்திரமா வச்சுக்கோங்க. ஃபுட் ப்ரிசர்வேஷன் டெக்னாலஜி அன்னைக்கே சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்த 7 ஆண்டு காலம் வந்து ரொம்ப வறட்சியா இருக்கும், விவசாயமே இருக்காது. நீங்க சேமிச்சு வச்ச அந்த பொருளாதாரம் தான் இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் அவங்களுடைய பசியை தீர்க்கக்கூடியதா இருக்கும் என்ற பொருளாதார ஆலோசனை வந்து அவங்க கொடுக்குறாங்க. இதுதான் அன்றைக்கு வாழ்ந்த மக்களுடைய அந்த குடும்பத்தை நகர்த்துவதற்கு முக்கியமான காரணம் இருந்துச்சு. சரியான ஒரு பாயிண்ட். அதாவது பொருளாதாரம் வந்து ரொம்ப முக்கியமானது, அதுக்கு சேவ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த கனவின் மூலியமாக சொன்ன அந்த முக்கியமான ஒரு பாயிண்ட். நீங்க என்ன சொல்றீங்க? அல்லாஹ் தன் திருமறையில இந்த குடும்பம் ஆரம்பிக்கக்கூடிய விஷயமே பொருளாதாரத்துல தான் ஆரம்பிக்குது. நம்ம திருமணம் செய்வதற்கு நம்ம வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவளுக்கு வசதி வாய்ப்பு தரும் வரைக்கும் பொறுமையா காத்துருங்க அப்படின்றத நம்ம திருமறையில பாக்குறோம். பொருளாதாரம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப இந்த பொருளாதாரமே இல்லாம எப்படி மகிழ்ச்சி உண்டாகும்? திருமணம் செய்வதற்கு பொருளாதாரம் தேவை இருக்கும் போது வெறும் மனம் மட்டும் வைத்துக்கொண்டு நாம் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்றுதான் நம்முடைய கருத்து. உணவு வகையில பல வகை இருக்கு. உப்புமான்னு ஒரு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உப்புமா இருக்குதா? உப்புமான்னு சொன்னாலே அப்படியே பாரு, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூஞ்சில ஒரு மாயம் போயிடும். மத்தியானம் செய்யற பொருள் பார்த்தீங்கன்னா ரவை தான். அந்த ரவையில கேசரின்னு சொல்லுவாங்க, அப்படியே மகிழ்ச்சியா போயிடும். அப்ப செய்தி வந்து எப்படி மகிழ்ச்சியை தான் மக்கள் வந்து விரும்புறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபி தோழர் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்
அவர் மார்க்கத்தை கற்று வர்றதுக்காக ஒரு நாள் வந்து அவர் போறார், இன்னொரு நாள் அவரை அனுப்புறாரு. அப்போ வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக அதை வந்து முன்னெடுத்திருக்காங்க. இதை மாதிரி நம்ம வந்து மகிழ்ச்சிக்கு பொருளாதாரம் வந்து ரொம்ப அவசியம். நபி தோழர்கள் வந்து பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு அதற்கு அதிகமாக முயற்சி எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை அழகான முறையில் சொன்னாங்க. நல்ல நல்ல பாயிண்ட், நல்ல வேல்யூடா வச்சிருக்கிறாங்க. அதாவது வந்து பொருளாதாரம் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத பொருளாதாரம் சார்ந்த குர்ஆன் வசனத்தை சொல்லியிருக்காங்க, ஹதீஸை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு நமக்கு தெரியல. மனம்தான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுக்கு நீங்க சொல்லுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது, பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது பணமா மனமா என்று கேட்டால் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது மனம்தான் என்று எங்களுடைய வாதம். ஏன் என்று சொன்னால், அல்லாஹுடைய திருமறை குர்ஆனிலே அந்நிசா அத்தியாயத்தினுடைய 28வது வசனத்தில் மனிதர்களுக்கு கவர்ச்சியாக்கப்பட்டுள்ளது. எது? பெண்கள், ஆண்மக்கள், திரட்டப்பட்ட தங்க வெள்ளி குவியல்கள், அழகிய குதிரைகள், கால்நடைகள், விளைநிலங்கள், இவை மனிதர்களுக்கு கவர்ச்சியாக்கப்பட்டுள்ளது. இவை உலக வாழ்வின் வசதிகள், அல்லாஹ்விடத்திலே அழகிய புகலிடம் உள்ளது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல மறுமைக்கான வாழ்க்கையை தேர்வு செய்வதைத்தான் சொல்கிறான். ஆனால் இதில் பணம் அந்த எந்த இடத்தில் அல்லாஹ் வைத்து சொல்கிறான் அதைத்தான் ஒவ்வொருவரும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒரு சோதனைங்கிறீங்க, அப்படி சொல்ல அது ஒரு கருத்து தான். ஆனா நான் ஆணித்தரமா இதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு தகவலை நிலைநிறுத்த விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, இவை இந்த உலக வாழ்வின் வசதிகள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலா உலக வாழ்வின் வசதிகள் என்று சொன்னதை வைத்து என்னுடைய தத்துவம் என்னவென்று சொன்னால், மணி மேக்ஸ் கம்ஃபர்ட், மணி டசன்ட் மேக் ஹாப்பி. பணம் என்பது சௌகரியத்தை ஏற்படுத்தும். அது மகிழ்ச்சியாக நினைப்பவர்களுக்கு குறுகிய காலத்திற்குத்தான் மகிழ்ச்சியை தரும். ஆனால் அதை ஒரு சௌகரியமாக மட்டும் பார்த்தால் நமக்கு மகிழ்ச்சி அது இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதனால் ஆணித்தரமாக இந்த வசனத்தை கொண்டும் தத்துவங்களை கொண்டும் வாழ்வியல் அனுபவங்களை கொண்டும் நான் நிலைநாட்ட விரும்புவது என்னன்னு கேட்டா, மணி மேக்ஸ் கம்ஃபர்ட், கம்ஃபர்ட் வேற, மணி டசன்ட் மேக் ஹாப்பி, ஹாப்பி வேற. ஒருவர் ஒரு இடத்திற்கு 1 மணி நேரம் போவதற்கு ஆகிறது. அவருக்கு ஒரு வாகனம் சொந்தமாக இருந்தால் 20 நிமிடங்களில் போகலாம். இந்த 20 நிமிடங்களில் அவர் அந்த இடத்தை அடைந்து விட்ட காரணத்தினால் மகிழ்ச்சி அடைந்து விடுவாரா, இல்லை சௌகரியத்தை உணர்வாரா என்று கேட்டால் கண்டிப்பாக சௌகரியத்தை உணர்வார். மகிழ்ச்சி அதனால் அவருக்கு ஏற்படுமான்னு கேட்டா 10 நிமிஷத்தில் போவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா என்றுதான் தேடுவார். சௌகரியத்தை உணர்ந்தா மகிழ்ச்சி வரும்ல? சௌகரியத்தை உணர்ந்தால் மகிழ்ச்சி வரும். ஆனால் சௌகரியத்தை உணர்வதற்காக மகிழ்ச்சியை தேடக்கூடிய காரணங்களை கூட்டிக் கொண்டே போகுவோம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அல் ஹக்கு முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். மன்னரைகளை சந்திக்கும் வரை அதிகமாக தேடுவது உங்கள் கவனத்தை திசை திருப்பி விட்டது. மன்னரைகளை சந்திக்கும் வரை தேவைகள் இருக்கும் என்ற உணர்வு நமக்கு ஏற்படக்கூடிய காரணத்தினால் அதிகமாக தேட முற்படுவோம். எனவே மகிழ்ச்சி என்பது மனதை நிறைவாக்கிக் கொள்வதில் தான் இருக்கிறது. பணம் என்பது வசதி என்பதை தாண்டி மகிழ்ச்சியை பெரிய அளவுக்கு தராது என்பது என்னுடைய வாதம். மனம்தான் வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றீங்க? எதிர்த்தரப்புல வைத்த வாதம் என்னன்னா, ஒரு மனிதன் பணத்தின் மீது மோகம் கொண்டிருந்தானா இது இல்லாம தானே 1 மாத காலம் கஷ்டப்பட்டோம், இதை சேர்த்து வைக்கலாம்னு நினைப்பான். அவனுக்கு மனம் இருக்க போய் தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிகளுக்கும் வாங்கி கொடுத்து அவர்களை பரிபூர்ணப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம். அடுத்து இன்னொரு கருத்து சொன்னாங்க, நம்ம இடத்துல வசதி இல்லைன்னா அல்லாஹ் திருமணம் செய்ய சொல்லும் போது உங்களுக்கு எப்ப அல்லாஹ் வசதி கொடுக்குறானோ அப்ப திருமணம் செய்யுங்க. அப்படி அல்லாஹ் சொன்னதற்கேற்ப நாம் காத்திருப்பதற்கு நம்முடைய மனம்தான் முக்கியம். இல்லைன்னா நாம் அல்லாஹ் எதிலையா தடுத்திருக்கிறானோ அந்த வழியில நம்முடைய பாதைகளை அழைத்துட்டு போயிடும். சொல்றது எல்லாத்தையும் மனத்துல அழகா இணைச்சு விட்டுட்டீங்களே. உண்மைதான். மனம் இல்லாது நீங்கள் பணம் மட்டும் வைத்துக்கிட்டு என்னுடைய பணத்தினாலதான் நான் வந்து சந்தோஷத்தை தேடுறேன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் எதையெல்லாம் ஹராம் ஆக்குனானோ அந்த வழியில நம்ம போயிடுவோம் பணம் இருக்கும்போது.
ஆனா மனம் இருந்தால்தான் நீ பொறுமையா இருப்பா. நீங்க சொன்ன அதே சோதனைகளை பொறுமையின் மூலமா தான் அல்லாஹ் வெற்றி காணவே சொல்றான். வபஷிரி சாபிரீன், பொறுத்து கொண்டு வரக்கு தான் நற்செய்தி. அப்ப அப்படி பொறுத்து கொண்டு இருப்பவர் யாராதான் இருப்பான்னா பணம் வைத்திருப்பவரா இருக்க மாட்டாங்க, மனம் இருப்பவர் தான். அல்லாஹ் பொறுமையா இருக்க சொல்றான். அந்த மனதை வைத்திருக்கக்கூடிய மக்களுக்கு தான் குடும்ப வாழ்வில மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்துல மனதினோடு தொடர்பு ஏற்படுத்திய மக்கள் தான் மகிழ்ச்சியா இருப்பாங்க. நீங்க சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். யூசுப் நபியுடைய வரலாறு சொன்னாங்க. சொல்லும் போது எல்லாருமே கொஞ்சம் புல்லரிச்ச மாதிரி பார்த்தோம். எல்லாருமே அந்த பக்கம் கூட போஸ்டா இருந்துச்சு. இல்ல நான் சொல்லிக்கிறேன். என்ன குர்ஆன் வசனம் நான் சொல்லிக்கிறேன். மனம் சார்ந்து வைக்கிறீங்க. இல்ல நான் சொல்லிக்கிறேன். அதான் யூசுப் நபி வரலாறு பொறுத்த வரைக்கும் அதுல பெரிதும்ன்ற விஷயம் இல்ல. அல்லாஹ் தேவையானது நல்லா சொல்றான். ஒண்ணுமே இல்லாம இருக்கிற போது உங்களுக்கு இது தேவை, அதனால சேர்த்து வைங்க நல்லா சொல்றாங்க. நீங்க அந்த செய்தியை அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆமா, நீங்க என்ன செய்யுங்கன்னா உங்களுடைய தரப்புல மனம் சார்ந்து எதை நீங்க சொல்றீங்க. சரி, அதுதான் நான் சொல்ல வரேன். அது அடிப்படையான விஷயம், அது ஒரு விஷயம். ரெண்டாவது குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நம்பிக்கை கொண்ட மக்களுடைய நிலையை பார்த்து சொல்றான். அல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு வ அப்ஷிரு பி ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன் நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தவுன் நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். இது அல்லாஹ் நமக்கு அடையாளமா சொல்றான். நம்பிக்கை கொண்ட மக்கள் எங்களை அல்லாஹ் தான் படைத்தான், அவன் தான் எங்களை பராமரிக்கிறான் என்று சொல்வார்கள். சும்ம இஸ்தகாமு, பிறகு அதில் உறுதியாக நிற்பார்கள். இவரிடத்துல வானவர்கள் இறங்கி உங்களுக்கான பொறுப்பாளராக நாங்க இருக்கிறோம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கம் கிடைத்து விட்டது, உங்களுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நாங்க பொறுப்பாளியா இருக்கிறோம், அந்த சொர்க்கத்துல நீங்க கேட்டதும் கிடைக்கும், நீங்க கேட்காததும் கிடைக்கும், நீங்க மனசில் நினைச்சதும் கிடைக்கும், இது அல்லாஹ்விடம் மறந்து வரக்கூடிய மிகப்பெரிய விருந்தாக இருக்கிறது என்று வானவர் சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்ப இந்த இடத்துல பணத்தை பத்தி அல்லாஹ் பேசல, மனசை பத்தி அல்லாஹ் பேசுறான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் விஷயம் சொல்லும் போது அதிகமான முறையில பணத்தை தேவை. அதாவது மனம் தான் ரொம்ப தேவை, மகிழ்ச்சிக்கு மனம் தான் தேவை அப்படிங்கறத சில பாயிண்ட்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவங்க சில பணம் இருந்தாலும் அதுவும் தேவைதான், மகிழ்ச்சியை ஊட்டுவதற்கு பணம் என்பது ரொம்ப முக்கிய தேவையாக இருக்கிறது. ஒரு குடும்பத்துல பொருளாதாரமும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் தானே அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நீங்க எப்படி? கண்டிப்பா அவங்க சொன்னாங்க. பணத்தை பத்தி சொல்லும் போது சஹாபாக்களே பணத்தை விரும்பி இருக்காங்க அப்படின்ட்டு. சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யக்புரு இப்னு ஆதம் யக்புரு மாஹு இத்னான் ஹுப்புல் மால் தூருல் உமூர் இன்ன ஹாதல் மால் ஹலீரத்துன் வ ஹுல்வத்துன். நீண்ட நாள் வாழ வேண்டும், பொருளாதாரம் சேர்க்க வேண்டும். இந்த செல்வம் என்பது பார்ப்பதற்கு பசுமையாக சுவைப்பதற்கு இனிமையாக இருக்கக்கூடிய இந்த செல்வம் ஈர்க்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை மனசுல அந்த பொருளாதாரம் தேட ஆசையிலேயே அவன் இருக்கான், அவனுடைய வாயில மண்ணு விழுகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி. இந்த விஷயத்தை அறிந்த சகாபாக்கள் தான் ரசூலுல்லாவோட கோபப்பட்டு நிற்கிறாங்க. ஹுனைன் போர்க்களத்தில் நடந்த சம்பவம். ஒரு சாராருக்கே ரசூலுல்லாஹ் அள்ளி கொடுக்குறாங்க கனிமத்து பொருட்களை. அப்ப அந்த நபி தோழர்கள் அவங்க மன இதா நிக்கிறாங்க, வெறுத்து போய் நேரடியாவே கேட்கிறாங்க. மனம் வெறுத்து போய் நிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிரால சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல அது சொல்ல வரும் பாருங்க. அவங்க அங்க இருந்த சம்பவம் எப்படி இருந்தா ஆச்சரியமா இருக்கு. ரசூலுல்லாஹ்ட்ட இவர் கேட்கிறாரு, யார் ரசூலுல்லாஹ், இது உங்களுக்கு வழக்கம் இல்லையே, அங்கே அன்சாரி தோழர்கள் ஏமாந்துகிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காதோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்க அனைத்தையும் வாரி வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் மக்கத்துக்கு மக்களுக்கே அப்படின்ட்டு. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீங்க என்ன கருதுகிறீர்கள் அப்படின்ட்டு. நானும் அன்சாரிகளில் ஒருவன் தானே, எனக்கும் பணம் தேவைதானே அப்படின்னு நிற்கிறார். நீங்க அந்த அன்சாரி தோழர்களை ஒரு இடத்துல சேருங்க, இந்த வர்றோம், நான் வர்றேன் அப்படின்ட்டு நேரம் வர்றாங்க ரசூலுல்லாஹ். அதையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையுமே வாரி வழங்கிட்டு வர்றாங்க. அப்ப அந்த அன்சாரி தோழர்களை பார்த்து கேட்கிறாங்க, யா மகசர் அல் அன்சார், என் மீது கோபமாக இருக்கிறீர்களான்னு கேட்கிறாங்க. கோபமா தான் இருக்காங்க, ஒண்ணுமே சொல்லல, அமைதியா இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல பணம் அவங்களுக்கு ஒரு இதை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். நான் இங்க நடந்ததே வேற. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றி அடைஞ்சிருச்சு, ரசூலுல்லாஹ் இங்கேயே இருக்க போறாங்க, அதனால வாரி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மறுபடியும் கேட்கிறாங்க, எனக்கு பதில் தர மாட்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பவும் அமைதியா இருக்காங்க. ரசூலுல்லாஹ் மூணாவதும் கேட்கிறாங்க, என்னை கேள்வி கேட்க மாட்டீர்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்பதான் சடைப்பா சொல்லுவாங்க, யார சொல்ல உங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்கறது, எல்லாத்தையும் வாரி வழங்கிட்டிய அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல ரசூலுல்லாஹ் அங்கேயே இருந்த போறா போல என்ன நினைப்பு. அப்படி கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இப்படி கேளுங்கன்னு ரசூலுல்லாஹ் கேள்வியை சொல்லி கொடுப்பாங்க. அந்த மக்கத்து மக்களால் கொல்லப்பட்டு விடுவோமோ என்று வந்தீர்களே, உங்களை பாதுகாக்கவில்லையா, இப்படி கேளுங்க.
அந்த மக்கத்து மக்களால் இந்த மார்க்கம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் எங்கள்கிட்ட ஏற்றுக்கொண்டோமே, இப்படி கேளுங்க, உங்களை பாதுகாக்கவில்லையா, இப்படிலாம் கேளுங்கன்னு கேள்வியை சொல்லி கொடுப்பாங்க. அப்ப இதையெல்லாம் செஞ்சுட்டு ஏன் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் சொல்லுவாங்க, இந்த மக்கத்து மக்கள் இப்பதான் வந்திருக்காங்க. முக்கியமான விஷயத்துக்கு சொல்லுவாங்க, இந்த மக்கத்து மக்கள் இப்பதான் வந்திருக்காங்க இந்த மார்க்கத்துக்கு, உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்காக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு யா மகசரல் அன்சார், நீங்கள் ஒருபுறமும் இந்த மக்கத்து மக்கள் ஒருபுறமும் சென்றால் நீங்கள் எந்த பகுதியில் செல்கிறீர்களோ அங்கே நான் வருவேன். இந்த ஹிஜ்ரத் மட்டும் இல்லாதிருந்தால் மதீனத்து அன்சாரிகளில் ஒருவராக இருப்பதற்கு தான் நான் ஆசைப்பட்டிருக்கேன் சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்தோம்ல. அவங்க என்ன நினைச்சாங்க, இங்கே இருக்க போறோம்னு நினைக்கிறாங்க, இங்கே இருக்க போறாங்க ரசூலுல்லாஹ். ஆனா அவங்க அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவர்கள் இந்த பொற்காசுகளையும் கனிமத்து பொருட்கள் அனைத்தையும் அவர்கள் இல்லங்களுக்கு எடுத்து செல்வார்கள், நீங்கள் இந்த அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்து செல்ல போகிறீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே அழ ஆரம்பிச்சிருவாங்க, ரசூலுல்லாஹ் நம்மளோட வரப்போறாங்க அப்படின்னு. அடுத்து சொல்லுவாங்க, நீங்கள் என்னுடைய உடலிலே ஒட்டிய ஆடை போன்றவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே அழ ஆரம்பிச்சுவாங்க, இன்னும் அழுதுவாங்க. மானம், மரியாதை, கண்ணியம், கௌரவம் அத்தனையும் காப்பாற்றியவர்கள் அந்த ஒற்றை சொல் ஆடை போன்றவர்கள். அப்ப அவங்க அந்த பொருளாதாரத்துக்காக அவங்க நினைக்கல, ரசூலுல்லாஹ்வை இழந்துட்டோம், பொருளாதாரம் அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை, பாதியை கொண்டு போய் கொடுத்தாங்க. மக்காவுல இருந்து வந்த மக்களுக்கு பாதியை கொண்டு போய் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட மக்கள் மனம் சிறப்பான விஷயத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அற்புதமா சொல்லியிருக்கிறாங்க. உங்கள்கிட்ட வர்றேன். அதாவது இப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல, சஹாபாக்கள் மத்தியில நான் அன்சாரிகள் எங்க போறாங்களோ அவங்களை நோக்கிதான் நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் அழுதாங்க, ரொம்ப வேதனையா, அந்த அளவுக்கு நேசிச்சாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு மன மகிழ்ச்சி வரணும்னு சொன்னா பொருளாதாரம்ங்கிறது வருதான். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க அங்க செயின் போட்டிருக்காங்க, இங்க செயின் போட்டிருக்காங்க, அங்க அதை பண்ணிருக்காங்க, இங்க இதை பண்ணிருக்காங்க, ஒரு தங்க செயின் வாங்கி தரீங்க, உடனே சில மாப்பிள்ள பாருங்க, நீனே தங்கம், உனக்கு எதுக்கு தங்கம் அப்படின்னு சொல்ற உடனே சில பெண்கள் அதை என்ன செஞ்சிருவாங்கன்னா டக்குன்னு பரவாயில்ல சூப்பர் அப்படின்னு சொல்லி அப்படி ஏத்துக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப இதுல என்ன கவனிக்கணும்னு சொன்னா, சில இடங்கள்ல மனத்தை இழுக்கிறதுக்கு அந்த வார்த்தை பாருங்க, தங்கத்தை வாங்கி கொடுத்தா என்ன தன்மையே அதை பெற முடியுமோ அவன் அந்த ஒரு வார்த்தையிலே பெற்ற முடியும். தங்கத்தை வாங்கி கொடுத்து முடிஞ்சு அடுத்த செயின் எப்போ வாங்கி தருவீங்க, அடுத்த நிமிஷம் தான் வாங்கிட்டு அவன் தங்கத்தை விட்டு இறங்கிருக்க மாட்டான், இறங்கி வந்துருக்க மாட்டான், அடுத்த ஒரு மோதிரம் போட்டா நல்லா இருக்கும், இவன் தலையில கை வைக்கிற நிலைக்கு ஆயிரும். அப்போ மனம் என்பது ரொம்ப வேல்யூவான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க. அல்லாஹ்வை மறுப்போர் சொகுசாக இந்த ஊரில் வாழ்ந்து கொண்டு பார்த்து நீர் மயங்கி விடாதீர், அதை பற்றி ஏக்கத்தை கொண்டு வராதீர். இது ஒரு அற்பமான உலக சுகைதான் இந்த பெரிய பொருளாதாரம். நம்முடைய அணி பொருளாதாரம் சுத்தமாக வேண்டாம் என்று சொல்லவில்லை, அதிகமான மன நிம்மதி கொடுப்பது போதும் என்ற மனம்தான். அதே மாதிரி இறைமறுப்பாளர்களுக்கு இந்த உலக அலங்காரம், இந்த பொருளாதாரம் அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் இந்த உலகத்தை தான் பெரும்பாலும் நாடுகிறீர்கள். ஷைத்தான் உங்களை ஒரு விதமான ஏழ்மையை கொண்டும் ஒருமையை கொண்டும் மானக்கேடான விஷயங்களை கொண்டும் தூண்டுவான். ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பும் மகத்தான கூலியும் உதவியும் செய்வான். எதுக்கு? போதும் என்ற மனப்பக்கம் இருந்தால்தான். நபிகள் நாயகம் சாசனம் பொருளாதாரம் விரும்பி வாழ்ந்தார்களா கோடீஸ்வராக? இந்த பொருளாதாரம் ஏழைகளுக்கு பங்கிட்டு மூன்று பேர் தெரியும் அளவுக்கு ஏழ்மையான வாழ்ந்தார்கள் என்று வரலாறு தெரியும். சஹாபாக்களுடைய தினத்தோருடைய வரலாறு நமக்கு தெரியும். கோடீஸ்வரர் காஃபி டே ஷாப் நடத்துவார், அனைவருக்கும் தெரியும். சமீபத்தில் அவர் தற்கொலை செய்து கொண்டார். கோடிக்கணக்கான பணம் இருக்கிறது, மன நிம்மதி இல்லை. தங்க வியாபாரி துபாய் நகரிலே மாடியிலிருந்து குதித்து கோடீஸ்வரர் தற்கொலை செய்து கொண்டார். காரணம் என்ன என்று பார்த்தால், கோடிக்கணக்கான பணம் இருக்கிறது, மன நிம்மதி இல்லை, இல்லைங்களா? அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நல்ல அருமையான விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க. இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். காசு கொடுக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு. குடும்பத்தோட போறாரு. அப்ப கவுண்டராண்ட வந்துட்டாரு. கவுண்டருக்கு பில்லு கொடுக்கணும்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. இந்த ஹோட்டல் என்னம்மா சூப்பரா நீங்க கட்டிருக்கீங்க, அழகா கட்டிருக்கீங்க. நானும் சென்னையில உள்ள எத்தனையோ ஹோட்டலுக்கு போயிருக்கிறேன். இந்த மாதிரி இல்லங்க ஓனர், நீங்க என்னம்மா அழகா இருக்கீங்க. மாசமா பாக்குறாங்க. சாம்பார் அப்படி, சட்னி எல்லாம் என்ன செய்யறாரு, புகழ்றாரு. ஆனா அந்த ஓனர் என்ன செய்யறாரு, பொருந்திக்குவாரா? காசு முதல் அதெல்லாம் நீ ஏன் சொல்ற? இப்ப இல்லங்க